ஹாய் லக்ஷ்மி டிவி நேயர்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கில்லி படம் ரீ-ரிலீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தளபதி வந்து அன்றைக்கும் இன்றைக்கும் மாசாக இருக்கிறத எப்படின்றத பார்க்கலாம். 2004 இது ரிலீஸ் ஆச்சுங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்தாங்க. 50 கோடி ரூபாய் கிட்ட வசூலாச்சு. ஆனால் இப்போ 2024 ஆச்சு. இப்போ 20 இயர்ஸ் கழிச்சு ரீ-ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீ-ரிலீஸ்லேயும் பார்த்திங்கன்னா விஜய் சாரோடைய ஃபேன்ஸ் இன்னும் குறையல. அது மட்டும் இல்லை, குட்டி பசங்களாம் இன்னும் இன்க்ரீஸ் தான் இருக்காங்க. நிறைய புது படம் வந்திருக்கு. அந்த டாப் மோஸ்ட் படத்தெல்லாம் வந்து அடித்து தூக்கிட்டு கில்லி படம் வசூலில் குவிச்சிட்டு வருது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் மட்டும் இல்லை, த்ரிஷா மேமுடைய ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்டி த்ரிஷா மேம் படம் பார்த்தவங்களும் இருக்காங்க, 50 வாட்டி பார்த்தேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, 8 வாட்டி பார்த்தேன், 7 வாட்டி பார்த்தேன்னு சொல்கிறாங்க, த்ரிஷா மேம்காக பார்த்தேன்னு சொல்கிறாங்க. விஜய் சாருக்காக 6 வாட்டி பார்த்தேன், 10 வாட்டி பார்த்தேன், 100 வாட்டி பார்த்தேன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வியூவர்ஸ் வந்து நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இதுக்காக இது ஃபுல்லாகிட்டு டிக்கெட் கிடைக்காமலாம் வந்து வெளியே போகிறாங்க. வேறு படம் வந்து வேறு வழியே இல்லாமல் பார்க்க போகிறவங்கலாம் இருக்காங்க. பார்த்திங்கன்னா கில்லி படம் ரீ-ரிலீஸ்க்கே வந்து இவ்வளோ குவியுது. அப்போ நியூ படத்துக்கு எப்படி இருக்குன்னெல்லாம் தெரில. ஏன்னா வந்து த்ரிஷா மேம் விஜய் சார் காம்பினேஷனில் வந்த படத்தில் இது டாப் மோஸ்ட் படம்ன்ற அளவுக்கு பேசுகிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும். அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா இருக்கிறது தான் ஒரே காரணம். படம் வந்து இன்னைய வரைக்கும் வந்து பேசப்படுதுன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஆக்டிங் செம்மையாக இருக்குது. சாரோடைய ஆக்டிங்கும் சரி, மேடமோட ஆக்டிங்கும் சரி, என்றைக்குமே வந்து அடிச்சிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து மக்கள் மனசில் இருக்காங்க. மனசில் அவங்க இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து பேசும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு பேசுகிறாங்க. என்னென்னா 2K கிட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த டைமில் பார்க்க முடியல, அதனால தான் இப்போ வந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. எல்லா தேட்டருமே ஃபுல்லாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கலன்றதுக்கு நிறைய பேருக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல. நாங்களே நானே விஜய் சார் ஃபேன் தான், த்ரிஷா மேம் ஃபேன் தான், எனக்கே டிக்கெட் கிடைக்கல. நானே 2 வாட்டி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு போயிட்டு கிடைக்காம வெளியே வந்து ஆன்லைன்லேயும் எல்லாமே ஃபுல்லாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் ரொம்ப 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 சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஏஜில் இருக்கும்போது நாங்கள்லாம் பார்த்த படம் இப்போ வந்து நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்துருக்கீங்க 20 இயர்ஸ், மறுபடியும் திருப்பி ஒரு வைப்ஸ் கிடைச்ச மாதிரி. ஸோ இந்த படத்துக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் கிளம்பி வந்திருக்கோம். ஒரு ஹாப்பி. விஜய் சாருக்கு ஒரு சொல்லிக்கலாமா? ஓகே, கத்தணுமா? கத்துங்க. ஓஹோ, சரி. த்ரிஷா மேம்க்கு கேட்கலையே. கில்லி படம் பார்க்க வந்தோம். சரி, எத்தனாவது வாட்டி பார்க்குறீங்க? நானா ஒரு கிட்டத்தட்ட இது 8வது வாட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே நிறைய தடவை பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன் கில்லி. யாருக்காக பார்க்க? விஜய் தான். ஆக்ஷன் படம் இல்லை. ஓகே. ஆக்ஷன் படம் அதனால பார்க்க ஒரு நல்ல மூவி இல்லை? ஆமாம், ஃபைட் சீன்ஸு, டான்ஸ் எல்லாமே பக்கம் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நிறைய படம் வந்திருக்கும் இல்லைங்களா? ரீசெண்டாக வந்த படத்துக்கும் இதுவும் வந்து என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ரீசெண்டாக வந்த படத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ திருப்பி ரீ-ரிலீஸ் ஆன படத்தை தேட்டரில் பார்க்க வந்துருக்கீங்கல்ல? அப்போ வந்து படத்தில் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட் படம் இல்லை இது ஆக்சுவலாக. ஸோ அதனால் ரீ-ரிலீஸ் பண்ணால் எப்படி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு சினிமா திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம் ஒரு ஆர்வத்தோட. தேங்க்ஸ். என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்க? கில்லி ரீ-ரிலீஸ்க்காக வந்திருக்கோம். ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஃபேமிலியோட வந்தீங்களா? ஓகே. நீங்கள் 2004 இந்த படம் பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்துருக்கேன். 3 தடவை பார்த்துருக்கேன் தேட்டரில். அப்போவே. யாருக்காக பார்க்க வந்திருக்கீங்க? விஜய்க்காக தான். ஆமாம், அதுவும் ரொம்ப பிடிச்ச படம், அது ஃபேவரட் படம். அது எதனால பிடிக்கும் இந்த படம்? ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸோடு போவோம்ல, ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு லேக் அடிக்காது, ஜாலியாக இருக்கும் படம் பார்க்கும்போது. ஸோ ஆக்ஷன் சீன்ஸ் கூட பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். சரி, என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்க? கில்லி மூவி பார்க்க வந்திருக்கீங்க? சரி. யாருக்காக பார்க்க வந்திருக்கீங்க? த்ரிஷா மேம்காக. விஜய் சார். அவங்களோட காம்பினேஷனாவே செம்மையாக தானே இருக்கும். சரி. நீங்களாம் வந்து 2004 வரும்போதெல்லாம் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. மேம் வந்து எங்களோட ஏஜில் தான் அந்த மூவியில் நடிச்சிருப்பாங்க. இப்போ நாங்கள் அந்த ஏஜில் இருக்கோம். ஸோ அதை வந்து நல்லா ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். மேம் அந்த ஏஜ் இந்த ஏஜ் எல்லாம் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்காங்க. தேங்க்யூ. என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்க? கில்லி. எதனால பார்க்க வந்தீங்க? விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். விஜய் பிடிக்குமா? சரி. படம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஆஹா. சரி.
சரி, நீங்களாம் 2004ல் வந்த படம் இல்லையா? இப்போ வந்து இந்த படத்தை பார்க்க வந்திருக்கீங்கல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் டிவியில் இதில் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தெல்லாம்? பார்த்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க. விஜய்க்காக பார்க்க வந்திருக்கீங்க, விஜய் அண்ணாக்காக. ஓகே ஓகே, யாருக்காக பார்க்க வந்தீங்க? நான் வந்து கில்லி, நான் வந்து ஆக்சுவலி நான் டூகே கிட்ஸ். நான் வந்து நான் டைமில் வந்து பிறக்கல, படம் வந்து பார்க்கணுன்னு டிவிலெலாம் டைமில் பார்த்த படம் இது. இப்போ பருவான் தொண்டை கட்டிக்கிச்சுன்னா அவ்வளோ ஒரு இது நல்லா கூஸ் பம்ப்ஸ், நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. டூகே கிட்ஸ்னால என்னால் பார்க்க முடியல, டிவிலே பார்த்து பந்தயங்களை பார்த்ததும் சரி. இப்போ நீங்கள் வந்து நிறைய புது படம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, புது படத்துக்கும் கில்லி படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க? புது படத்தை கிளி படத்தை பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கலாக அதுதான் வந்து டிவியில் எப்பவும் போகிற படம். எவ்வளோ பார்த்தாலும் வந்து சலிக்காத விஷயம் அது. நல்ல ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டும். விஜய் சாருக்காக பார்க்குறீங்களா, திரிஷா மேம்காக பார்க்குறீங்களா? பேசிக்கலாக விஜய் ஃபேன் தான், விஜய்க்காக பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து இது நல்ல ஒரு கமர்ஷியல் இன்ஜினியர் படமாக இருக்கும். ஆக்சுவலி நல்லா ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் நல்லா எடுத்துருப்பார். தாரணி சார் வந்து சூப்பராக எடுத்துருப்பார். ப்ளஸ் வித்யா சார் மியூசிக் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், சூப்பராக பண்ணியிருக்காரு. அதனால வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் படம் இது. விஜய் சார் ஃபேன் தான் நானும். நீங்களும் விஜய் சார் படம் நீங்கள் பார்க்கலையா? நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை. நாங்கள் வந்து எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்த 2004ல் பார்த்த படத்தை திருப்பியும் நீங்கள் வந்து 2K கிட்ஸ் உங்களால் இப்போ பார்க்க முடிஞ்சிச்சு. ஆமாம், அந்த அதுக்கு வந்து தாரணி சார் இருக்கும், விஜய் சார் இருக்கும், அந்த ஏஎம் ரத்னம் ப்ரொடியூசருக்கும் மிக்க நன்றி அந்த மாதிரி ரீலீஸ் பண்ணதுக்கு. அந்த எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஹாலிடேஸ் டைம் வேறு, சம்மர் டைம் வேறு, அதனால் எல்லா கிட்ஸோட வந்து ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். ஹாய்ப்பா. ஹாய் மேம். என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்க? கில்லி படம் பார்க்க வந்திருக்கோம். ஓகே ஓகே, யாருக்காக பார்க்க வந்திருக்கீங்க? விஜய்க்காக தான். எல்லாருமே 2K கிட்ஸ். இந்த படம் வந்து 20 இயர்ஸ் ஆச்சு, இந்த படம் திரும்பி பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ ஒரு ப்ரீவியஸ் ரிமைண்டர் மறுபடியும் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ விஜயோட ஃபேன்ஸ் அப்படிங்கனால, த்ரிஷாவோட ஃபேன்ஸ் அப்படிங்கனால நாங்கள் எல்லாருமே குரூமெட்ஸ் ஆக்சுவலாக எல்லாருமே பிளான் பண்ணி இதுக்காக 1 வீக் முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வந்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காதுல்ல தியேட்டரில் பார்த்து. ஆக்சுவலாக எல்லாரும் ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ராட் வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இங்கே வந்திருக்கோம். சூப்பர் சூப்பர். அவ்வளோ விஜயை பிடிக்கும். ரொம்ப விஜய்னா ரொம்ப பிடிக்கும். திரிஷா மேம் பிடிக்குமா? பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? விஜய் கம்பேர் அளவுக்கு பிடிக்கும். மேம் வந்து எங்களோட ஏஜ்ல தான் கில்லி படம் பார்க்க வந்திருக்கேன். யாருக்காக பார்க்க வந்திருக்கீங்க? விஜய் அவங்களுக்காக. விஜய் நீங்கள் 2004ல் வரும்போது பார்த்துருக்க முடியாது இல்லையா? டிவியில் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி? முன்னாடி பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. பட் தேட்டரில் வந்து கொஞ்சம் பார்த்தா வேற ஃபீலாக இருக்கும்ல, ஸோ அதனால வந்து பார்த்தேன். கில்லி படம் வந்து எதனால உங்களுக்கு பிடிக்கும்? விஜய் அவங்களுக்காக. விஜய் எங்களுக்காக தான் பிடிக்கும். வேற அதில் ஸ்டோரி இந்த மாதிரி எந்தாவது விஷயம் இருக்கா பிடிக்கிறதுக்கு? எனக்கு கபடினா ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க கபடி பற்றி மீனிங் தான் வருது, அதனால எனக்கு அந்த படம் ரொம்ப ஓகே ஓகே சூப்பர். சரி, தேங்க்யூ. த்ரிஷா மேம்க்கு ஒவ்வொரு வருஷமும் வயசு கூடி போகிற மாதிரியே தெரியல. வயசு இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் அவங்களுடைய ரசிகை தான். அன்றைக்கி நான் 2004ல் எப்படி அவங்கள பார்த்தனோ அதே மாதிரி தான் இந்த 2024லேயும் நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். சேம் ஃபேஸ், சேம் வந்து என்ன சொல்கிறது, அந்த 20 இயர்ஸ் பொண்ணு மாதிரி தான் அவங்க இருக்காங்க. செம்ம அழகு, அவங்களெல்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அதை வந்து என்ன சொல்கிறது, நம்ம எவ்வளோ டாப் மோஸ்ட் நடிகைகள் வந்தாலும் த்ரிஷா மேம் அடிச்சிக்க முடியாததுக்கு கடவுள் கொடுத்த வரம் அது அவங்களுக்கு. படத்தோட ரிவ்யூஸ் பார்த்தவங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லக்ஷ்மி டிவியை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய விருப்பங்களை கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் திருத்திக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ. லக்ஷ்மி டிவி நேயர்களே, எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே தேவை. அதனால் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.